ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெமினி அந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பிளாக் பண்ணலாம், எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ரெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு என்ஹான்ஸ் கொடுப்பீங்களா? இப்போ அது கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ஆட் ஓடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த ஆடே வராது. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாரில் டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணோடனே ப்ரைவேட் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதும் ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா கஸ்டம் நேம்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நான் 2 விதமான நேம் கொடுக்குறேன். ஒன்று வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து நார்மலாக நான் எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுக்குறேன். ஏன்னா கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரௌசர் யூடியூப்லாம் பார்க்கும்போது அடல்ட் கண்டென்ட் நிறையா வரும். ஸோ அதையும் பிளாக் பண்ணலாம் இந்த இதை வச்சு. அதோட நேம் என்னதுன்னா family.adguard-dns.com. இதை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்துட்டு dns.adguard-dns.com. இதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெமினிக்கு மட்டும் இல்லை, மற்றபடி எந்த ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாலுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அந்த வீடியோவை பண்ணி போடுறேன்.